ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன மந்த் அதாவது ஜூன் மந்தில் நம்ம ஸ்விங் ஸ்டாக்ல எந்தெந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னோட ஸ்விங் ஸ்டாக் குரூப்பில் வந்து நான் எத்தனை ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸையும், அதை வந்து ஒன் பை ஒன்னாக அந்த ஸ்டாக்லாம் டார்கெட் வந்து ரீச் ஆச்சா இல்லையா, இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதை தாண்டி சிங்கிள் டேல சிங்கிள் வீக்கில் மோர் தென் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணேன். அதெல்லாம் எப்படி அந்த ஸ்டாக்கை வந்து என்ன ப்ராசஸில் வந்து நான் சூஸ் பண்ணேன், ஏன் பர்டிகுலராக அந்த ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிப்பீங்க. அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ இந்த ஸ்விங் ஸ்டாக் ஜேர்னியை வந்து இந்த ஜூன் மந்த்தில் ஜூன் 3 தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஜூன் 3 வந்து மே மந்தில் பை பண்ண ஆக்சிஸ் பேங்கை வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எல்டி ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து அந்த டைம் ஒரு 6% ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பிபிசிஎல். ஸோ மோர் தென் 3 மந்த்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி மோர் தென் 15 to 20% வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஒரு ஸ்டாக். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து நம்ம பை பண்ண ஸ்டாக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மந்த் மட்டும் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹிந்து யூனிலிவர் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்குமே நான் போன என்னோட வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் 8 மந்த்ஸ் நாங்கள் எந்தெந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஜூன் 5 ரெக் எல்டிடி அப்படின்ற ஸ்டாக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன் 4 வந்து எலெக்ஷன் டேட். ஸோ அன்றைக்கி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் டே அதாவது ஜூன் 5 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக் எல்டிடி. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 444 இருந்துச்சு. அண்ட் டார்கெட் வந்து 513 வந்து நான் சொல்லியிருக்கேன், விச் இஸ் 15% ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டாக்ஸை பை பண்ணதை விட இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண மெம்பர்ஸ் வந்து அதிகம், பிகாஸ் ஆஃப் தட் ஹெவி ஃபால். அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து பர்டிகுலராக ஏன் சூஸ் பண்ணேன்றதை நான் இப்போ உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எவ்வளோ நாளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான்ல இருந்து, அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையுமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ண பிக் பாருங்க. ஸோ எக்ஸாக்டாக 446 இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 446ன்றது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் இருக்கும்போதே இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. அண்ட் இந்த ஒரு 525 எக்ஸாக்டாக எங்கன்னா டார்கெட் எங்கே சொல்லியிருந்தேன், 513 வந்து சொல்லியிருந்தேன்னா, ஸோ 513 இந்த ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ல வந்து நாங்கள் 520 ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸிட் பண்ணேன். அண்ட் சம் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் ஹோல்டிங். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பொட்டன்ஷியல் அப்படி. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதனால ஸ்டில் சம் பீப்புள்ஸ் ஆர் ஹோல்டிங் இன் மை ஸ்விங் ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஸோ இந்த ஸ்டாக்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எந்த ஸ்டாக்ல வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சிப்லா. ஸோ இந்த ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணதுக்கும் ஒரு சின்ன ரீசன் தான், ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் சஜஸ்ட் பண்ணதுக்கான ஒரு சிம்பிள் ரீசன் வந்து இந்த ட்ரெண்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளீனாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னில் வந்து நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஆஃப்டர் திஸ் கேண்டில் எக்ஸாக்டாக 1510 வந்து. ஸோ இங்கே நான் சஜஸ்ட் பண்ண ப்ரைஸும் அதே தான். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1580, விச் இஸ் 5.5% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, எடுத்துடுறேன். ஸோ ஆஃப்டர் தட் பையிங் ப்ரைஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ஃபால் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட டார்கெட் வந்து ஈஸியாகவே ரீச் ஆயிடுச்சு. என்னோட டார்கெட் நான் இங்கே பார்த்தீங்கன்னா 1580. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1580 வந்து ரீச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபால் ஆச்சு. ஸோ 1582 வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ என்னோட எக்ஸாக்ட் டார்கெட்டை வந்து அது ஈஸியாகவே போய் ரீச் பண்ணியிருக்கு. 11% ஆப் இன் சிங்கிள் டே மென்ஷன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அந்த ரெக் எல்டிடி ஸ்டாக் எடுத்தோம் இல்லையா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டேவே 11% ஆப்
ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே டார்கெட்டும் ஹிட் ஆச்சு, விச் இஸ் 15% in a single day. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் அவர் ஸ்டாக் விச் ஹிட்ஸ் இன் அ சிங்கிள் டே. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஸோ இந்த ஐசிஐசிஐ ப்ரூலியை வந்து மெயினாக நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ப்ரைஸ் ஆக்ஷனால தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் பிரேக் அவுட் விச் இஸ் 572ல் வந்து நாங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை நான் 2 hour டைம் ஃப்ரேமில் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் 272ல் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் எங்களோட டார்கெட்டை வந்து வித்தின் ஃபியூ டேஸில் வந்து ஹிட் பண்ணிருச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 7% இன் லெஸ் தென் 7 days. ஸோ 7% இன் லெஸ் தென் 7 daysல வந்து எங்களால் இந்த ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இதை எந்த டேட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணோன்னு நம்ம போக போக பார்க்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 7. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக் ஃபார்மா. அண்ட் இந்த ஸ்டாக்கையுமே நாங்கள் வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் ஆஃப்டர் சம் ரீடெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் வந்து எங்களோட டார்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ 10% டார்கெட்டை வந்து சாலிடாக ஹிட் பண்ணுச்சு, விச் இஸ் பார்த்தீங்கன்னா 630 rupees. 630 rupeesன்றது இந்த இடத்துல தான் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 1000 வரையுமே ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 வரையுமே ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபோ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பயுமே ஒரு சப்போர்ட் ஜோன்லேயோ இல்லை ஒரு டிப்லையோ இல்லை ஆஃப்டர் சம் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்லேயும் நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் மணியை வந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு சார்ட். ஸோ ஒரு ஆஃப்டர் சம் பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டாக்குமே வந்து மேலே ரைஸ் அப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இந்த ஸ்டாக் வந்து இப்போ போன ஸ்டாக்கை வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டாக் கூட இதே மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக் தான். பட் ஆஃப்டர் சம் பிரேக் அவுட் நம்மளுக்கான டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வி ஆர் கால்ட் அஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ இதை வந்து லாங் டேர்ம் ஒரு 10 yearsோ 20 yearsோ ரன் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அப்பயும் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் அதோட பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ கிளென்மார்க், கார்னிஷ் ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ எய்தர் யுவர் ஸ்விங் ட்ரேடர் ஆர் எல்ஸ் யுவர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ ஒரு பேட்டர்னுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது விச் இஸ் வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்கோ ஆட்டோ. ஸோ இதில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் தென் 40% டார்கெட்டை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட லைவ் சார்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லாமல் உங்களுக்கு நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஷோ பண்ணேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக புரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆஃப்டர் த பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் வால்யூமே பில்ட் ஆயிருக்கு அண்ட் ரீடெஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு வித் குட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விச் இஸ் டிராகன்ஃப்ளை டோஜி. ஸோ ஆஃப்டர் திஸ் கேண்டில் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 185 வந்து ஈஸியாகவே டச் பண்ணிடும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஸ்டாக் வந்து ஈஸியாகவே இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ண தான் போகுது. ஸோ விச் இஸ் 40% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் June 12, இந்த June 12 பார்த்தீங்கன்னா எல்டிஎஃப் அப்படின்ற ஸ்டாக்கை வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா L&T Finance Limited அண்ட் இதை வந்து நான் டே டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஆஃப்டர் திஸ் குட் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது வித் ஆவரேஜ் வால்யூம் அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ பை பண்ண நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப் அண்ட் என்னதான் கொஞ்சம் சின்ன சின்ன ஹேர்டில்ஸ் இருந்தாலுமே வித்தின் ஒரு 10 daysல வந்து நேற்று தான் ஆக்சுவலாக புக் பண்ணோம். முந்தா நேற்று இந்த ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ மோர் தென் 10% தான் நான் புக் பண்ணேன். ஸோ இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி. ஸோ அதனால வந்து 190ல என்னோட டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த June 7 வந்து நம்ம அந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து June 14 வந்து செல் பண்ணோம். ஸோ 7% இன் 7 daysன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ஹில். ஸோ நான் வந்து 1 dayலேயே 10,000 மேக் பண்ண ஸ்டாக்கில் இது ஒன்று.
ஸ்விங் ஸ்டாக்ல. ஸோ இந்த ஸ்டாக்கோட சார்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்லையுமே ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம். நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட், ஹியூஜ் பிரேக் அவுட். ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து அன்னைக்கே என்ட்ரி எடுத்தோம் அண்ட் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்களோட டார்கெட் வந்து ஈஸியாகவே ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னோட டார்கெட் வந்து 553 விச் இஸ் 17%. ஸோ இங்கே வந்து இது ரீச் பண்ண டார்கெட் பாருங்கள் 554, 555ன்னு வச்சுக்கலாமே. அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து எவ்வளோ ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எக்ஸாக்டாக என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒன் டேலேயே என்னோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை வந்து நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசாரியா செராமிக்ஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கை வந்து டே டைம் ஃப்ரேமில் தான் சூஸ் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கில் வந்து நான் 2 டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஒன்று 1450, இன்னொன்று வந்து 1490. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு பேட்டர்ன் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டோம். பர்சனலாக நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் என்னோட செகண்ட் டார்கெட் வந்து வித்தின் 1 வீக், நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து அது ரீச் பண்ணிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னொரு ஸ்டாக் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நான் டக்குன்னு செல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கே ஃபோர்ஜ். ஸோ இந்த ஸ்டாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னோட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் 4 days 1, 2, 3 and 4 டேஸில் என்னோட டார்கெட் வந்து ஹிட். ஸோ இப்போயுமே அதே ப்ரைஸில் தான் இருக்குது. பட் 4 டேஸ்லேயே என்னோட டார்கெட் வந்து ஆக்சுவலாக ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிப்லா. ஸோ இதை வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளீனாக புரியும். பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் இந்த பேட்டர்ன் வந்து க்ளீனாக இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு கேப் அப்னால நம்மளுக்கு க்ளீனாக தெரியாது. பட் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட், ஸோ பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிச்சு ஹேமர் கேண்டில் வச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இதோட டார்கெட் வந்து ரீச் பண்ண தான் போகுது. அண்ட் ஐ வில் கோன் டு புக் இட்ஸ் ஓன். 4 months முன்னாடி பை பண்ண ஸ்டாக் 50% ரிட்டர்ன் அந்த ஸ்டாக்கில். ஸோ அது வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பகீரியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்காக 1 day டைம் ஃப்ரேமில் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட்டில் வந்து ஒரு நல்ல வால்யூம் அண்ட் அதனால தான் பை பண்ணியிருந்தேன். பட் இது வந்து பயங்கரமாக ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு கேண்டில் தான் தேவை இதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அந்த இடத்துல வந்து நிறைய தடவை வால்யூம் வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹை. பிகாஸ் ஒரு 10% வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து அடிக்கும் அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது நடக்கலனாலும் 2-3 கேண்டலில் போனாலுமே இட்ஸ் ஓகே தான். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த GHCL. ஸோ சேம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரைஸ்லேயே நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து இதோட பிரேக் அவுட்டை கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு எஸ் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து நான் பை பண்ணேன். எக்ஸாக்டாக 4 hour டைம் ஃப்ரேமில் நான் அந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணேன் வித் இமன்ஸ் வால்யூம். அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது ஸ்டில் நவ். பட் இதோட டார்கெட் வந்து இது ரீச் பண்ண தான் போகுது. பிகாஸ் வால்யூம்ஸ் ஆர் குட் அண்ட் பேட்டர்ன் இஸ் வெரி குட். இந்த ஸ்டாக்கில் நம்ம வழக்கமாக எடுக்கிற ட்ரெண்ட் எடுக்காமல் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டை வந்து நான் எடுத்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் அதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணல. ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெக்வயர். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண ஒரு 3 days வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ சேம் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் வந்து நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு இமன்ஸ் வால்யூம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் என்ட்ரி எடுத்தோம். ஸோ வித்தின் சம் டேஸில் வந்து இதோட டார்கெட் வந்து ஈஸியாகவே புக் பண்ணிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 8%. ஸோ 8% வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடிஞ்சிச்சு இந்த ஸ்டாக்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ADF ஃபுட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கும் சேம் பகீரியா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான் ஸ்டில் நவ் ஐ எம் ஹோல்டிங். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நவ் ஐ எம் ஹோல்டிங். இது வந்து இன்னும் டார்கெட் ரீச் பண்ணல. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் வித் குட் வால்யூமில் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து இதே மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஸ்டாக் வந்து இதோட டார்கெட் வந்து மீட் பண்ணும். ஏன் அப்படின்னா
ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி. ஸோ கண்டிப்பாக இதோட டார்கெட்டை வந்து ஈஸியாகவே ரீச் பண்ண தான் போகுது. அண்ட் இதை வந்து நான் என்னோடய ஸ்டோரியில் அப்லோட் பண்ண தான் போகிறேன். June 17 வந்து நம்ம ஆர்கே ஃபோர்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ நடுவில் வந்து சாட்டர்டே சண்டே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 20% இன் 4 ட்ரேடிங் டேஸ் ப்ராஃபிட் புக். ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அந்த சார்ட்டையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர். ஸோ சேம் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிரேக் அவுட் ஒரு சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் போத் ஸ்விங் ஸ்டாக்லேயும் என்ட்ரி எடுத்தோம் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயுமே என்ட்ரி எடுத்தோம். ஸோ ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 5% புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற நல்ல ரிட்டர்ன் வந்து மேக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா கசாரியா செராமிக்ஸ். ஸோ அந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்து நம்ம புக் பண்ண டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோர் தென் 20,000. ஸோ இதெல்லாமே நம்ம குரூப்பில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவலான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஸோ இதில் வந்து ஆனால் என்ன ஒரு சின்ன சினாரியோ மாறி இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட் நடந்த பிறகு மார்க்கெட் வந்து எங்களோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணோம். அண்ட் அந்த டைம் வந்து நாங்கள் எங்களோட ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மேபி நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெகுலராக எந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம், எந்த ஸ்டாக்கில் வந்து லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ லாஸும் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், இன் ஆப்ஷன்ஸ் நாங்கள் லாஸும் பண்ணுவோம். ஸோ அது ப்ராஃபிட் எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போன ஒரு 4 மந்த்ஸில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுவே ஸ்விங் ட்ரேடிங்லேயுமே பாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் என்ன சினாரியோ நினச்சி எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து மேக் பண்ணி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசரி. ஸோ ஆல்மோஸ்ட் June 25 வந்துட்டோம். ஸோ ரோசரி. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ ஸ்டில் இன் ஹோல்டிங். ஸோ இதுலேயுமே சேம் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் நடந்துச்சு. அண்ட் பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு நல்ல வால்யூம் என்னால் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட டார்கெட் வரைக்குமே போயிட்டான். பட் என்னோட டார்கெட் வந்து இன்னும் ஹிட் பண்ணாமல் இருக்கான். ஸோ ஹோப் இது வந்து டக்குன்னு ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு இல்லைனாலும் நெக்ஸ்ட் 1 to 2 வீக்ஸில் இது வந்து ஹிட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோசல் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கும் சேம் இதே சினாரியோ தான். டார்கெட்டுக்கு கிட்ட வரையும் போயிட்டான். ஒரு 5 rupees வந்து முன்ன பின்ன இருக்குது. பட் அந்த 5 rupeesம் நான் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 655. ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வந்து வெளில வந்துடுவேன். பிகாஸ் அதுவே மோர் தென் 17 to 18% இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் ரீச் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹின் காம்பஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வச்சு நான் அந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் த பிரேக் அவுட் ஒரு நல்ல வால்யூமோடு இருக்கும்போது நான் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸ்டில் இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே தான் இன்றைக்குமே இருக்குது. பை பண்ண ப்ரைஸ்லேருந்து சேம் அதே ப்ரைஸில் தான் இருக்குது, அதே லெவலில் தான் இருக்குது. இதோட டார்கெட் வந்து இது கொஞ்ச நாளில் ரீச் பண்ணிடும். பிகாஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ 1, 2 and 3. ஸோ எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸில் 3 times வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். ஸோ ஒரே நாளில் ப்ராஃபிட் புக் பண்ண தேர்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து ஒரே நாளில் கிடையாது, ஒரே மணி நேரத்தில். ஸோ ஒரு மணி நேரத்தில் மோர் தென் 10% இந்த ஸ்டாக்கில் வந்து புக் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு கேண்டில் எண்ணில் தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து நோட்டீஸே பண்ணேன். பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி என்னால் பார்க்க முடியல எனக்கு, ஏன்னா நான் அப்போ அந்த ஸ்டாக்கை வந்து நோட்டீஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டே June 1. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். எக்ஸாக்டாக 594 வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ வித்தின் சம் மினிட்ஸ்னால் ஒரு 45 மினிட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து ஹிட். ஸோ 10% இன் 45 மினிட்ஸ், லெஸ் தென் 1 hour இந்த ஸ்டாக்கில் வந்து புக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ பை பண்ணியிருக்கிற 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்தியா சிமெண்ட் அண்ட் இன்னொரு ஸ்டாக்கோட நேம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து நான் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 rupees.
அந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ண போகிற ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 10%. ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியை செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா போஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் நாங்கள் புக் பண்ண எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ இதில் தாண்டி நான் என்னோட ஃபெயிலியர்டு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண பிறகு ஒரு 7% வந்து ட்ராப் ஆயிடுச்சு, அதாவது கேப் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் அப் ஆகி ஒரு 5% ட்ராப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் லாஸில் வந்து புக் பண்ண மாட்டோம். இந்த 5% அப் ஆன பிறகு காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணிக்குவோம். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி மோர் வீடியோஸ் வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you in the next video.